திண்டுக்கல் சீனிவாசன் பேசின பேச்சிலிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸ்வரன் சார். கூட்டணிக்கு யார் சும்மா வராங்க, 20 சீட்டு கொடுங்க, 50 கோடி இல்லைனா 100 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பேரம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. எதை காட்டுது இதை? முதல்ல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு பொத்தாம் பொதுவாக பேசியிருப்பது ஒரு தவறான பேச்சு. அதை வேடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதிமுகவில் 2024 கூட்டணி சரியாக அமையாத காரணத்தினால் எல்லோருமே நிலை தடுமாறி இருக்கிறார்கள், பதட்டத்தோடு இருக்கிறார்கள். என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமலே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிக்கு ஒரு கட்சியில் தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏதாவது வித்தியாசமாக பேசலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற அந்த கட்சிக்காரர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவது அதிமுகவை இன்னும் பலவீனமடையத்தான் செய்யும். ஒரு பக்கம் முனுசாமி அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த கருத்து என்பது அது யதார்த்தமான கருத்து. 2024 அதிமுக தோல்வியை தழுவும் பொழுது அதற்கு பிறகு அவர்களுடைய நிலை என்பது என்னவென்றே சொல்ல முடியாது. அவரது பயம் என்பது உண்மைதான். அவர் அதிமுகவுடைய தொண்டர்களை உசுப்பேற்றுவதற்காக நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் கிடையாது என்று சொன்னால் தொண்டர்கள் களத்தில் இறங்கி கடுமையாக பணியாற்றுவார்கள் என்று நினைக்கிறார். ஆனால் இப்போதே அதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்திவிட்டது. ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்திவிட்டது. வர நினைக்கின்ற கூட்டணி கட்சிகள் கூட இனி வருவதற்கு யோசிப்பார்கள். இப்போது எல்லாம் போட்டு காமித்தீர்கள். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கோணத்தில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, 2026 அதிமுக வெற்றி பெறாது என்பதை முடிவு செய்துதான் மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்பலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இடத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது. புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்தை நாம் பிடித்துக் கொள்ளலாமா என்று முயற்சிக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசியதை நாம் பார்த்தோம். அதிமுகவினுடைய தலைமை எங்களுக்கு வேண்டாம், கூட்டணி கிடையாது, ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்களோடு எங்களுக்கு கூட்டணி, அதிமுகவுடைய வாக்குகளோடு எங்களுக்கு கூட்டணி என்று பேசியிருக்கிறார். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? 2026 அதிமுக பலவீனப்படுவதற்காக இவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளுமே 2026 அதிமுக பலவீனப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சி அவர்களோடு கூட்டணிக்கு செல்வார்கள்? கூட்டணிக்கு செல்லாமல் 2026 அதிமுகவுடைய கதையை முடித்துவிட்டு அவரவர் அந்த இடத்தை நிரப்புவதற்கான முயற்சியிலே எல்லோரும் இருக்கிறார்கள். அப்ப கூட்டணியில் சேர்ந்து அதிமுகவை வெற்றி பெற இவர்கள் வைப்பார்களா? இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு இதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அந்த கட்சிகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது அவர்களே குழம்பி கிடக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இவர்களோடு யார் கூட்டணிக்கு செல்வார்கள்? அப்படிப்பட்ட இந்த சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அப்படி 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு குறுக்கீடு அவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்குது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் ஆளாளுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் திமுக ஏன் இப்போலேருந்தே பிரச்சாரத்தை இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்குன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ அவசரமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை?
ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு என்ன பதில் இருக்கு? அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த அடுத்த தேர்தல் இப்ப இல்ல, 2021 அடுத்த தேர்தலை நோக்கித்தான் பயணிப்பார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொழுது, அடுத்த தேர்தலுக்கு வரும் பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுவதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்குவார்கள். அதனால் இது வெளிப்படையாக முதலமைச்சர் கூட்டத்திலே பேசினார் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் வெளிப்படையாக பேசவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆரம்பிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? என்றைக்கு தான் 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது பெரிய சவாலா நிக்கும் அப்படின்னு சொல்லி திமுகவும் நினைக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இல்லை, எங்க இலக்குங்கிறது 200 தொகுதி. அப்ப 200 தொகுதி என்பது இதுவரை கண்டிராத ஒரு வெற்றி. அந்த 200 தொகுதிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இப்ப 200க்கு மேல வெற்றி பெறுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் அவர் கட்சியினரை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இது நாங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க எதுக்கு பதட்டப்படணும்?